ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சன்னா கிரேவி அது சன்னா மசாலா, அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி டேஸ்ட்டாக சிம்பிளான வித்தின் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். இன்றைக்கி 2 கப்பு நான் சன்னா மசாலா நல்லா நைட்டே நம்ம ஊற போட்டுறணும். ஊற போட்டு குக்கரில் ஒரு 3 விசிலுக்கு வச்சிடணும். ஏன்னா வயசானவங்க சாப்பிட்றனால நம்ம குக்கரில் வச்சா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ சால்ட்டு போட்டு அதை நல்லா வேக வச்சிடணும். 3 விசில் மட்டும்தான் 3 கப் எடுத்திருக்கேன். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமானது, டேஸ்ட்டானது. இன்றைக்கி நான் சப்பாத்தி ஸ்கூலுக்கு போடுறதுக்காண்டி அதுக்கு மேட்சாக சன்னா கிரேவி ஆர் சன்னா மசாலா ரெடி பண்ணேன். இதுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் 2 வித வெங்காயம், தாளிக்கிறதுக்கு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு தனியாக சேர்த்து நம்ம தட்டி வச்சுக்கணும். இந்த பூண்டு இந்த சன்னா கிரேவிக்கு சிம்பிளாக நம்ம செய்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஆயில் கடலெண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் 2 வெங்காயம் மட்டும் தனியாக நறுக்கி வச்சுருக்கேன் பொடுசாக. அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் நம்ம பிரிஞ்சாலையில் லீஃபு, அந்த கறி லீஃபு எல்லாமே நம்ம மட்டனுக்கு போடுற டேஸ்ட்டாக அந்த எல்லாமே லீஃபை நம்ம போட்டு நல்லா தாளிச்சிடணும். நல்லா என்ன பண்ணணும், நல்லா வதக்கிடணும். வதக்கிறதா எல்லாமே டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நான் வதக்கி முடிச்சோன்னே 3 வெங்காயமும் 3 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சன்னா கிரேவிக்கு. அதை நம்ம வெங்காயத்தை தனியாக அரைச்சிடணும், தக்காளி தனியாக அரைச்சிடணும். இப்போ நான் இந்த டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய சன்னா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதுன்னு சொன்னேன். இந்த ஒரு பொருள் சேர்த்தாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கார்லிக்கை நல்லா என்ன பண்ணணும், நம்ம லைட்டாக 2 3 ஒரு குட்டி உரல் வச்சுருக்கேன், அதில் தட்டி நல்லா வதக்கி விட்டுட்டேன். வதக்கி விட்டுட்டு நம்ம உப்பு போட்டிருக்கலாம், நல்லா சீக்கிரம் வதக்கிடும். அப்புறம் இப்போ பத்தாதுக்கு கொஞ்சோன்னு போட்டேன். மறுபடியும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், நம்ம தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் 3 தக்காளி, 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம், அதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே நான் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். சால்ட்டு போட்டு நாளே நம்ம 1 வீக்குக்கு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி நல்லா அதையும் வதக்கிடணும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து ஒரு 3 வெங்காயத்தையும் 3 தக்காளியும் தனித்தனியாக நம்ம அரைச்சி பேஸ்ட்டு ஒன்று மேலே ஒன்று அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு ஆனியன் அந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து தக்காளி பேஸ்ட்டு. இப்போ ஆனியன் பேஸ்ட்டு நீங்கள் கிரேவி நிறையா வேணும், இப்போ 5 பேத்துக்கு அப்படின்னா நான் 4 பேத்துக்கு அப்படின்றனால ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி, 3 வெங்காயத்தை பெரிய ஆனியனு பேஸ்ட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி இதில் தேங்காய் அரைக்காமலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சன்னா கிரேவி அல்லது சன்னா மசாலா ஒரு பொருள் சேர்த்தா டேஸ்ட்டு கிடைக்குன்னு சொன்னேன். இப்போ நம்ம ஆனியனை பேஸ்ட்டு பண்ணிட்டோம். அதுக்கடுத்து டொமேட்டோ சாஸ் இதை நம்ம இதுவும் பேஸ்ட் பண்ணி நல்லா வதக்கிறோம். நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது. அதுக்கு தேவையான பொடிகள் சில்லித்தூள் ஒரு 3 கரண்டி, 3 ஸ்பூனு, அப்புறம் எல்லாமே வீட்டில் நான் அரைச்சது காய போட்டு, அதுக்கடுத்து மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூனு. நம்ம கிரேவி கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் தான் கரெக்டான அளவு. அதுக்கப்புறம் நம்ம சன்னாவை வேக வச்சுருக்கோம்ல, அந்த 3 கப்பு எடுத்து நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிறோம். வதக்கிட்டு நம்ம பட்டர் இருந்தால் கூட கொஞ்சம் போடலாம். பட் நான் இன்றைக்கி நெய் நேற்று உருக்கிறனால இறக்க போகும்போது நெய் ஊற்றிக்கிடுவேன். இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலா, கறி மசாலா தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள், மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். பட் இன்றைக்கி போடல, கொஞ்சம் கலராக இருக்கும். மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சில்லித்தூள், இந்த 3 தூள் தாங்க. பட் இன்றைக்கி மஞ்சத்தூளை நான் தவிர்த்துட்டேன். ஏன்னா நம்ம சுண்டலில் கூட போட்டு வேக வைக்கலாம். பட் கலர் கொஞ்சம் ரெட் கலராக கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கிடணும். வதக்கி இந்த சன்னா மசாலா நம்ம பொழுன்னு வேக வச்சுருக்கோம்ல, அந்த சன்னாவை அதாவது வெள்ளை சுண்டல்னு சொல்லுவாங்க, அந்த சன்னாவை இப்போ கொட்டிடுறோம். இது நம்ம குயிக்காகவே நம்ம பண்ணிடலாம். சப்பாத்தி, சாதம், சைட் ரைஸு, அந்த வெரைட்டி ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்லா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தி போட்டுக்கிட்டே தான் இதை பண்ணினேன். பட் லேட்டாக தான் நான் எந்திரிச்சேன். பட் நம்ம லேட்டாக எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளப்புறதுனா இதை தேர்ந்தெடுக்கலாம். சப்பாத்தியை டக்குன்னு 1 மணி நேரம் எந்திரிச்சு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டு கோதுமை மாவை நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இந்த சன்னா மசாலா சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். ஃபுல்லாக தேங்காய் சேர்க்காமல், கொலஸ்ட்ரால் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான சன்னா. இது ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. இதயத்துக்கு நல்லது.
அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு சன்னா சுண்டல் வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வந்து சேர்க்கலாம். ஈவினிங் டிஃபன் மாதிரி சன்னா பண்ணி நல்லா சாப்பிட்லாம். நல்லா உதிரியாக அப்படியே நல்லா இதாச்சு நம்ம கிரேவியாக குழம்பா வேணாலும் இந்த பதத்தில் வச்சுக்கிறணும். நான் கொஞ்சம் கிரேவியாக சாதத்துக்கு வேணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் கிரேவியாக வச்சுருக்கிட்டேன். இப்போ சன்னா கிரேவி ஆர் சன்னா மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புஷ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. உடனுக்குடனே கிடைக்கும். அழகான சன்னா கிரேவி அது சன்னா மசாலா அந்த வெள்ளைப்பூடு தட்டி போட்டனால ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட்லேயும் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அழகாக நம்மளுமே வீட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணி பிள்ளைகளுக்கு இது மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணி எடுத்து ஒரு சப்பாத்தி இல்லாட்டி சாதத்தை வச்சு கொடுத்தோம்னா அடிச்சிக்கவே முடியாதுங்க. டிஃபன் பாக்ஸுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. சன்னா மசாலா சன்னா கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவ்வளவு ஒரு யம்மியான ஒரு ப்ரெசன்டேஷனோட பாருங்கள். ஹோட்டலே தோற்றுரும். நம்ம வீட்டிலேயே வந்து ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ ப்ரெசன்டேஷனோடு கொடுத்தேன். அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அழகா ஆளுக்கு ஒரு சப்பாத்தியை சாப்பிட்டு அப்படியே சப்பாத்திக்கும் அவ்வளோ மேட்சாக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். அப்பளம் நம்ம பொரிச்சிக்கலாம், இல்லாட்டி காய் இருந்தால் பொரிக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரை கடைஞ்சி இந்த சன்னா கிரேவி ஒயிட் ரைஸ் தான் வச்சுருந்தேன். அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் பண்ணி குழந்தைகளுக்கு ஃபேவரட்டாக வந்து சாப்பிட வைங்க. அவ்வளோ ஹெல்த்தியானது. சப்பாத்தியும் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான உணவு. சன்னா அதாவது சுண்டல், வெள்ளை சுண்டலும் பயிர் வகையில் அவ்வளவு ஆரோக்கியமானது. வாரத்துக்கு 1 முறை 2 முறை இது கொடுக்கலாம். அவ்வளோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மெத்தடில் ப்ரெசன்டேஷன் எம்மியாக வச்சு நான் அவங்களுக்கு கொடுத்தேன். அவ்வளோ சூப்பராக எம்மியாக சாப்பிட்டு போனாங்க. இந்த பதிவு, இந்த டிசைனு, இந்த ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த மெத்தட் படி குயிக்காக பேச்சுலர்ஸும் நீங்கள் பண்ணி சன்னா கிரேவி ஆர் சன்னா மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ப்ரெசன்டேஷன் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா பிள்ளைங்க ஹோட்டலே மறந்துடுங்க. இந்த பதிவு மறுபடியும் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ ஒயிட் ரைஸ் சூடாக வச்சு சன்னா கிரேவி இதுலேயும் ப்ரெசன்டேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. பிள்ளைங்க அப்படியே சூப்பராக அப்படியே சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம். அப்படியே லைட்டாக நெய்யை ஊற்றி அப்பளத்தை கூட பொரிச்சு கொடுத்தா சிம்பிளான சன்னா கிரேவி ஆர் சன்னா மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். Once again say my channel, please watch and support and comment. ப்ளீஸ் இவங்க சப்போர்ட் வந்து எப்போயுமே இருக்கணும். RMSS vlog, டோன்ட் forget மை சேனல். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி வரும் பதிவுகளை நல்ல கமெண்ட் கொடுப்பேன், நல்ல ஒரு கண்டென்ட் கொடுப்பேன். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண சன்னா கிரேவி அண்டு சப்பாத்தி அண்டு ஒயிட் ரைஸு என்னோடய ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.